Good morning, girls. Good morning. நான் வந்து இன்னைக்கு பிரசன்ட் பண்ண போறது வந்து கார்டெக்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரெயின்ல வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்றீங்க. யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லுங்க. அவுட்டர் லேயரா சரி. அவுட்டர் லேயரா சரி, கரெக்ட்டா. இது எப்படி இருக்கும்னா இந்த டயகிராமே தெரியுது. நிறைய ஃபோல்ஸ் இருக்கா, இதே மாதிரி நிறைய ஃபோல்ஸ், அதுல வந்து அதோட நேம்ஸ்லாம் வந்து சல்ஃபஸ் கைரி அப்படின்னு வந்து அது இருக்கு. நமக்கு வந்து அது ஆல்ரெடி தெரியும். இந்த ரைஸ்டு ஏரியா இருக்குல்ல, இதுல வந்து கொஞ்சம் மேடா இருக்கிறது எல்லாமே வந்து கைரி, கொஞ்சம் பள்ளமா இப்படி கொஞ்சம் மாதிரி இருக்கிறது வந்து சல்ஃபஸ். சரியா? இதை வந்து இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து ஹாஃப் ஆஃப் த பிரெயின் டோட்டல் மாஸ், அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய டோட்டல் மாஸையுமே ஹாஃப் வச்சு ஒரு பாதி அளவுக்கு இதுதான் ஆக்குபை பண்ணியிருக்கு செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 4 லோப்ஸ் பிரியுது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃப்ராண்டல், முன்னாடி இருக்கிறது ஃப்ராண்டல் லோபு, அது நடுவில் இருக்கிறது பேரேட்டல் லோப், அதுக்கு பின்னாடி ஆக்சிபிட்டல் லோப், டெம்போரல் லோப். இந்த இது நம்ம வந்து போன்ல படிச்சிருக்கோம். இது வந்து ஃப்ராண்டல் போன், இது பேரேட்டல், இது ஆக்சிபிட்டல், இது டெம்போரல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இதே தான் நம்ம லோப்ல சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆகிருக்கு. இதுல வந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு லோபோட தனித்தனி இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இதுல என்னென்ன கிளினிக்கல் கண்டிஷன் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ வந்து பொதுவா இந்த கார்டெக்ஸ் அப்படின்றதே வந்து என்ன, அதோட மெயின் ஃபங்க்ஷனே எதுவா இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ஒரு ஹை லெவல் ப்ராசஸ், ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட 6th சென்ஸ் என்ன, திங்கிங், அந்தது, அப்புறம் நம்ம பேசுறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். சரியா? அந்தது அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறது இந்த கார்டெக்ஸ் தான். அதில் என்னென்ன அப்படின்னா லாங்குவேஜ்க்கு, மெமரிக்கு, ரீசனிங், ஒரு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இது என்னவா இருக்கும், இதோட காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன் தேடுறது, எமோஷன்ஸ், அப்புறம் லேர்னிங், டெசிஷன் மேக்கிங், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி. நம்மளோட இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே இது பண்ணுறது வந்து நம்மளோட கார்டெக்ஸ், செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்றது தான். இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன லோபு, ஃப்ராண்டல் லோப். அது வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் அதுக்கு தனியாக அப்படின்னு பார்த்தோம்னா, டெசிஷன் மேக்கிங். ஃபர்ஸ்ட் ஒன் டெசிஷன் மேக்கிங். செகண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃப்ராண்டல் லோப். நெக்ஸ்ட் கான்சியஸ் தாட். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று கூப்பிடும்போது ஷாலினி அப்படி சொல்லி நான் அவங்களை கூப்பிடும்போது அவங்க என்னை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கான்சியஸில் இருக்காங்க. இப்போ நம்ம ஏதோ பேர் கூப்பிடும்போது அர்ச்சனா அப்படின்னு நான் கூப்பிடும்போது அவங்க வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அன்கான்சியஸ். நம்ம கான்சியஸாக இருக்கிற அந்த தாட்டை கொண்டு வரதே வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அட்டென்ஷன். இப்போ கவனிக்கிறதுல எல்லாரும் அட்டென்ஷனாக இருக்கும் அதுக்கு. நெக்ஸ்ட் எமோஷனல் அண்ட் பிஹேவியர் கண்ட்ரோல். நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிஹேவியர்லாம் இப்படிதான் இருக்கணும்னு இருக்குன்னா அந்த கண்ட்ரோலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதும் இதுதான். ஸ்பீச் ப்ரொடெக்ஷன். இப்படி பேசணும், இவ்வளோ பேசினா போதும், இந்த இடத்துல இவ்வளோ பேசினா போதும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுதில்லை, இந்த இடத்துல இது பேசக்கூடாது, தப்பாயிடும், அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதும் நம்ம கார்டெக்ஸ் தான். நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி. ஒருத்தவங்க பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுறதும் இந்த ஃப்ராண்டல் லோப். அடுத்து இன்டெலிஜென்ஸ், பாடி மூவ்மெண்ட். நம்ம பாடி மூவ்மெண்ட் வந்து நான் இப்போ நிற்கிறது எல்லாத்துக்குமே ஃப்ராண்டல் லோப் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்தது ஆக்சிபிட்டல் லோப். ஆக்சிபிட்டல் லோப் எங்க இருக்கு? போஸ்டீரியர், இங்க பின்னாடி இருக்கிறது தான் வந்து ஆக்சிபிட்டல் லோப். அது வந்து எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஆக்சிபிட்டல் லோப்ல வந்து விஷுவல் நர்வ்ஸ் இருக்கு, ஆப்டிக் நர்வ் இருக்கா, அந்த எல்லாமே பாஸ் ஆகிடும். அதாவது இங்க இருந்து தான் வந்து போற மாதிரி இருக்கும், நம்ம கண்ணுக்கு வந்து போறது. அப்ப அந்த விஷுவலை வந்து ப்ராசஸ் பண்றது அப்படின்றதே வந்து இந்த ஆக்சிபிட்டல் லோப். விஷுவல் ப்ராசஸிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபேஷியல் ரெகக்னைசேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ சேர் இங்கே இருக்கு அப்படின்றதும் ஒரு ஃபேஸை நான் வந்து ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஓ இவங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கோம்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வர்றது கூட இந்த ஆக்சிபிட்டல் லோப்ல தான். நெக்ஸ்ட் விஷுவல் வேர்ட் மேப்பிங். விஷுவலாக இப்போ நான் எங்கள் வீடு வந்து இங்கே இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் வந்து என் வீடு இங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் சொல்லும் போதே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, இங்கே வந்து ஒரு கடை இருக்கும், அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ரோடு போகும், அந்த ரோடு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு சந்து வரும், அந்த சந்துக்குள்ள போனீங்கன்னா எங்கள் வீடு லாஸ்ட்டாக இருக்கும். இப்படி சொல்லும் போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு படம் மாதிரி ஒரு மேப் வருதுல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளோட ஆக்சிபிட்டல் லோப். நெக்ஸ்ட் வந்து பேரேட்டல் லோப். தேர்ட் இருக்கிறது பேரேட்டல் லோப். பேரேட்டல் லோப் எங்க இருக்கு? பிட்வீன் த ஃப்ராண்டல் லோப் அண்ட் த ஆக்சிபிட்டல் லோப். ரெண்டு இங்கே மேலே சுப்பீரியர்ல இருக்கு. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா சென்சரி இன்ஃபர்மேஷன்ஸ்.
என்னென்னலாம் சென்சரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டச், ப்ரெஷர், பெயின், பொசிஷன், வைப்ரேஷன், டெம்பரேச்சர். நான் வந்து டச் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒன்று ப்ரெஷர் கொடுத்து இப்படி தூக்குறேன் அந்த இதுக்கு, பெயினுக்கு, வைப்ரேஷன், டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே வந்து இந்த டிடெக்ட் பண்ணுறது எல்லாமே பெரட்டல் லோப். நெக்ஸ்ட் ஸ்பேஷியல் மேனிபுலேஷனும் ஸ்பேஷியல் ப்ராசஸிங். டெம்போரல் லோப். டெம்போரல் லோப் எந்த சைடு இருக்கு? ரெண்டு இருக்கும், சைடா இருக்கு, லேட்டரலா இருக்குலாம் வந்து டெம்போரல் லோப். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன். லாங்குவேஜ் வந்து நம்ம இப்போ ஒருத்தவங்க கிட்ட பேச போறோம்னா வந்து இவங்களுக்கு இந்த இது புரியும்பா, நான் இந்த லாங்குவேஜ் நான் பேசினா போதும் அப்படின்னு சொல்லி நான் இவங்களுக்கு இந்த இது பேசுறேன், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது இதுதான். மெமரி. நான் இப்போ இங்கே நடக்கிறது நான் இதெல்லாம் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பேன், எனக்கு இங்கே ஞாபகம் இருக்கு, திடீர்னு எனக்கு மறந்துடுச்சுன்னா அதுக்கு எனக்கு ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது இந்த மெமரி. அதுக்கு வந்து டெம்போரல் லோப் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷனல். ஹியரிங். டெம்போரல் இது ஹியரிங் வந்து எங்க இருக்கு? டெம்போரல் போனுக்கு லைட்டா கொஞ்சம் கீழே, சரியா? அப்ப அந்த ஹியரிங்க்கு ஹெல்ப் பண்றதும் வந்து நம்மளோட டெம்போரல் லோப். நெக்ஸ்ட் நான் வெர்பல் இன்டர்பிரிட்டேஷன். சவுண்ட் டு விஷுவல் இமேஜ் கன்வர்ஷன். ஒரு சவுண்ட் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா வவ் வவ் அப்படின்னு சொல்லி நாய் சவுண்ட் கொடுக்குறோம், டக்குன்னு நம்மளுக்கு அந்த இது எப்படி அது டாக் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எப்படி தெரியுது? ஏன்னா நம்ம கேட்டிருக்கோம், நிறைய கேட்டு அந்த இது வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு பிரெயின்ல, அதனால நம்மளுக்கு வந்து இது தெரியுது அப்படின்றோம், இது நாயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்து டெம்போரல் லோபோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ எல்லாத்துக்கும் வந்து கிளினிக்கல் கண்டிஷன் பார்க்கலாம். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் முக்கால்வாசி நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ரான்டல் லோப்ல. இங்க ஃப்ரான்டல் லோப்ல ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, சரியா? ஏதோ உள்ளே இல்ல ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன கிளினிக்கல் கண்டிஷன் வரலாம் அப்படின்னா ஹெட் இன்ஜுரி, ஒரு ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி நடக்கலாம். எங்கேயாவது போறோம் ஆக்சிடென்ட்டா ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பிரெயின்ல இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக். நமக்கு தெரியும்ல ஸ்ட்ரோக்னா என்ன? பிரெயின்ல போற பிளட் சப்ளை கிளாட் ஆகி ஸ்டாப் ஆயிடும். அதனால வந்து நம்மளுக்கு ஒரு சைடு ஃபுல்லா அது எப்படினாலும் இருக்கலாம், ஃபுல்லா 4 லிம்பும் இருக்கலாம், இல்ல ஹாஃப் கூட இருக்கலாம். அது நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் தட் அஃபெக்ட் ஃப்ரான்டல் லோப். ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட அது ஃப்ரான்டல் லோபை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்றத யாராவது சொல்லுங்க என்ன? சொல்லுங்க யாராவது. மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அவங்க சொல்றாங்க dilation in brain stem can cause weakness, numbness and paralysis. சரி, டிமென்ஷியானா யாருக்கு தெரியும்? டிமென்ஷியா மெமரி லாஸ். நம்ம வந்து டிமென்ஷியா அப்படின்றது வந்து ஒரு மெமரி லாஸ். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியாது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேட்டா எனக்கு தெரியாது. இந்த நம்ம சூரிய நடிச்சோட கஜினி இருக்கா, அவங்க உடம்பு ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாங்க. அப்புறம் எனக்கு வந்து மறந்துருச்சு, ஃபோன் நம்பர்லாம் இது கூட எழுதி வச்சிருப்பாங்க, ஒரு பேரு அட்ரஸ் எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா அவங்களுக்கு வந்து மறந்துடும், மெமரி லாஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நியூராலஜிக்கல் டீஜெனரேட்டிவ் டிசீஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்சீமர் டிசீஸ், பார்க்கின்சன்ஸ், இன்ஸ்டன்ஸ் டிசீஸ், சரியா? ஹன்ஸ்டன் டிசீஸ். இதுல பார்க்கின்சன்ஸ்னா டிப்ளீஷன் ஆஃப் டோபமைன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், டிப்ளீஷன் ஆஃப் டோபமைன். நெக்ஸ்ட் வந்து அல்சீமர் டிசீஸ் வந்து காமன், அது தெரியும். நெக்ஸ்ட் வந்து பெரேட்டல் லோப். பெரேட்டல் லோப் அப்படின்றது சுப்பீரியர்ல இந்த 2 இதுல இருக்கும், 2 இது ஆக்குபேட். அங்க என்னென்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் என்னெல்லாம் சொன்னேன். பெரேட்டல் லோப்ல சென்சரி இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்றது அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஷியல் மேனிபுலேஷன், அதுக்கெல்லாம் இருக்கு. இதுல வந்து நிறைய நியூ வேர்ட்ஸ் இருக்கு, நீங்க எழுதலைன்னா எழுதி வச்சுக்கோங்க, சரியா? ட்ரபிள் ரைட். அலெக்சியா அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வித் ரீடிங். இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து வராது, அப்ப அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அலெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அலெக்சியா ALEXIA அலெக்சியா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அகார்பியா அப்படின்னா என்ன? inability to locate the words for writing. அதாவது நான் இங்க எழுத போறேன் அப்படின்னா
இந்த இடத்துல வந்து என்னால் லொக்கேட் பண்ண முடியாது. நான் இங்கே தான் எழுதணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் கை வந்து இப்படி போகுது. இப்படி போய் வேற எங்கேயோ எழுதுது, கொஞ்சம் கிராஸாக போகிறதோ இல்லை வேற மாதிரி எழுதுறதோ. அதெல்லாம் வந்து AGRAPHAIA. நெக்ஸ்ட் வந்து dyscalculia. Dyscalculia அப்படிங்கிறது difficulty with doing mathematics. யாருக்கெல்லாம் இங்க மேத்ஸ் பிடிக்காது? உங்க எல்லாருக்கும் கண்டிஷன். Dyscalculia. TYSCALCAIA. நெக்ஸ்ட் difficulty with drawing object. இப்போ நான் சர்க்கிள் வரையறேன் அப்படின்னா இங்க யார் ஒரு இது பார்த்து வரையும்போது இப்போ சர்க்கிள் நான் ஃபுல்லா வரையறேன் அப்படின்னாலே இந்த இது கரெக்டா நம்மளால வரைய முடியாது. உண்மைதானே? ஒரு சர்க்கிள் கரெக்டா இந்த ஒரு சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டா நம்மளால வரைய முடியாது. வரையுவோம், ஆனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படி 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 போற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியே அது வந்து தெரியாது, அவங்களால வரைய முடியாது அப்படிங்கிறது இருக்கும். எங்க எங்க இன்ஜுரி ஆச்சுன்னா பெரேட்டல் லோப் இன்ஜுரி. நெக்ஸ்ட் அப்ராக்சியா. APRAXIA. சரியா? இது என்ன அப்படின்னா difficulty with motor planning and complex movement. மோட்டார் பிளானிங் அப்படின்னா என்ன? இப்போ நான் நடக்க போறேன் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். இது வந்து காம்ப்ளெக்ஸா நான் செய்யணும் அப்படின்னா நான் நடக்கணும், கால் நடக்கணும், கை இப்படி இது பண்ணணும், நான் முன்னாடி பார்த்துட்டு நடக்கணும். இது எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ். ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெறும் மூவ்மெண்ட். அதே மொத்தமா சேர்ந்து இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் மூவ்மெண்ட். அவ்வளவுதான். இதுக்கு வந்து எங்க பெரேட்டல் லோப்ல இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனும் வரும். நெக்ஸ்ட் இன்ஜுரி டு ஆக்சிபிட்டல் லோப். ஆக்சிபிட்டல் லோபோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? கலர் பிளைண்ட்னஸ், விஷன். ஃபர்ஸ்ட் ஒண்ணே விஷுவல் தான். அப்ப விஷுவல்ல வந்து ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அதோட பேர் என்ன அப்படின்னா விஷுவல் அக்னீஷியா, அதாவது AGNESIAS. இதுல வந்து இது வந்து என்ன அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் ஆர்கன் டு டெவலப். அதாவது விஷுவலுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? ஐ. அந்த ஐல வந்து ஏதோ ஒரு பார்ட்லயோ ஏதோ ஒரு வந்து டெவலப் ஆகிருக்காது. அந்த ஆர்கன்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து லைட்டா இம்மெச்சூரா இருக்கலாம், இல்லை அதை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த ஒரு ஆர்கனுக்கு தகுந்த மாதிரி நேம் மாறும். அதுல வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆகுது, அந்த டெவலப்பே அந்த ப்ராசஸ் வந்து இல்லை அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பிரெயின் லீஷன், பிரெயின் டியூமர். பிரெயின் டியூமர்னா என்ன? நிறைய எல்லாமே அன்கண்ட்ரோல் கேன்சர் மாதிரி. சரியா? நெக்ஸ்ட் வந்து கான்ஃபியூஷன்ஸ், இன்டர்னல் ஹெமரேஜர். அதாவது இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு ட்ராமா நடக்கிறனால பிரெயின்ல வந்து இன்ஜுரி ஆகுது. அப்ப இன்டர்னல் இருக்கக்கூடிய அந்த பிளட் எல்லாமே வந்து ஹேமரேஜ், அதாவது கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நின்றுது, இல்லை கட்டி ஆகி நின்றுது, கிளாட் ஆகி நின்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் லூயி பாடி டிமென்ஷியா. அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு விதமான, நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஆர்டிக்கல் எடுக்கும்போது இந்த வேர்டு என்ன அப்படின்றது வந்து நீங்க எனக்கு சொல்லணும். சரியா? இது வந்து ஒரு விதமான ஏடிபிக்கல் பார்க்கின்சோனிசம், அதாவது பார்க்கின்சோனிசம் மாதிரி, ஆனா இல்ல இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி. சரியா? இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா difficulty with moving, thinking, sleeping, focusing, maybe have hallucination கூட இருக்கலாம். ஸ்மெல்லையோ இல்ல ஹியர் கேட்கறது இல்ல ஃபீல் அது கூட இருக்கலாம். லூயி பாடி டிமென்ஷியா, LEWYPODY. நெக்ஸ்ட் வந்து சீசர்ஸ். சீசர்ஸ்க்கும் கன்வல்ஷனுக்கும் என்ன டிஃபரெண்ட்? சீசர்ஸும் கன்வல்ஷனும் ஒண்ணுதானா? நான் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கேன், யாராவது ஒரு ஆள் இருக்கா இல்லையா? ஒன்னா இல்லையா? ஒண்ணு இல்ல. இல்ல எதனால ஒண்ணு இல்ல? ஒரு ஆள்
சீசர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹோல் பாடியுமே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் கரெக்டா பிரெயினுக்கு போகாதனால நம்மளோட பாடி மூவ்மெண்ட் வந்து அப்நார்மலா இருக்கும். இப்படி ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா கொஞ்சம் வந்து ஷேக் ஆகுற மாதிரியே இருக்கும். ஃபுல் ஷேக்கிங் இருக்கும் சீசர்ஸ். கன்வல்ஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பார்ட்ஸ் கை கால் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் அந்த ஃபீல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இது சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து என்செஃபலைட்டிஸ். என்செஃபலைட்டிஸ் அப்படின்றது என்ன? இது நம்ம படிச்சுப்போம். அவங்க சொல்றாங்க. அச்சையா சொல்லுங்க. கிளாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஜுரி டு டெம்போரல். இதான் லாஸ்டோட இன்ஜுரி. என்ன இருக்கலாம் அப்படின்னா அல்சைமர்ஸ் டிசீஸ், அம்னீஷியா. இங்க யாருக்கெல்லாம் அம்னீஷியா அப்படின்னா என்னன்னு தெரியும்? அதாவது பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கோ அதை வந்து மறந்துடுவாங்க பார்ஷியலா. இப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஆகுது அப்படின்னா நான் முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடுவேன். ஒரு கம்மியா மறந்தாலும் லைட்டா அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்ததை நான் பாஸ்ட்ல நடந்ததை மறந்துடுவேன். இதுக்கும் டிமென்ஷியாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது மெமரி லாஸ். இப்போ எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னா எனக்கு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க தான் வந்து ஞாபகம் வரும். 5 நிமிஷத்துல நான் நடந்தது மறந்துடுவேன். அது வேற இது வேற. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரெயின் லீஷன், பிரெயின் டியூமர், அப்புறம் வந்து அஃபாசியா. APHASIA நான் சொல்ற வேர்ட்ஸ் முக்காவாசி ஏல தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லா வேர்ட்ஸும் குழப்பம், அதோட மீனிங்கோட ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது என்ன அப்படின்னா டேமேஜ் டு ஸ்பெசிஃபிக் ஏரியா. ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஏரியா இருக்கு. அந்த 2 ஏரியா என்ன? ஜெனிஃபர் சொல்லுவாங்க. அந்த 2 ஏரியாவும் வந்து ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாங்குவேஜ் வந்து அஃபெக்ட் ஆகும். அவங்க பேசுறது ஏரியா பேர் வந்து ப்ராகாஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக்கு, அந்த லூயி பாடி டிமென்ஷியா, இதுவும் இங்க வரலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசோவால்கோடோசியா. அதாவது இது என்ன அப்படின்னா ஃபேஸ் பிளைண்ட்னஸ். சரிதா? PROSOPAGNOSIA. இது வந்து என்ன ஆச்சுன்னா ஃபேஸ் பிளைண்ட்னஸ். கண்ணு தெரியாது, மூஞ்சி மட்டும் தெரியாது அவங்க அப்படி இருக்கவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியா. அது வந்து ஒரு கிரானிக்கான ஒரு டிசீஸ். இதை வந்து பிக்ஸ் டிசீஸ் அப்படின்னு வந்து அதுக்கு கீழே கண்டிஷன்ல வரும். பிக்ஸ் டிசீஸ் அப்படின்னு. அந்த பிக்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரானிக் கார்டியாக்டிஸ்னா தெரியும். இன்ஃப்ளமேஷன் வந்து ஹார்ட்ல ஆகுது. அது வந்து பெரிகார்டியல் லேயர்ல வந்து ஆகுது. அதுதான் வந்து பிக்ஸ் டிசீஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக். அவ்வளவுதான் என்னோட